இந்த 3 லெட்டர் நடிகை இருக்காங்க. நான் சொன்னேன்ல ஆல்ரெடி நெறைய கேஸ் அவங்க பேர சொன்னா, அவங்களும் என் பேர தெரியாம என்ன வந்து அட்டாக் பண்றாங்களாம். இட்லி நடிகை. அதையும் சொல்லிட்டேன் நானு. உனக்கெல்லாம் ஏதாவது துப்பு இருக்கா என்ன பத்தி பேசுறதுக்கு? ஜெயம் ரவி இன்னைக்கு காலையில் கொடுத்த இன்டர்வியூல 3 லெட்டர் நடிகை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த 3 லெட்டர் நடிகை யாரா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா பேருமே கெஸ் பண்றப்ப எல்லா பேத்துக்குமே வர நேம் யாருன்னு பார்த்தீங்கன்னா குஷ்பு தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் குஷ்பு அண்ட் ஆர்த்தி ரவி இவங்க 2 பேருமே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. ஸோ ஜெயம் ரவி சொல்ற அந்த பர்சன் கண்டிப்பா குஷ்புவா தான் இருக்கும். அண்ட் குஷ்பு ஆர்த்திக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க. அண்ட் இன்னைக்கு காலையில கூட ஆர்த்தி ரவியோட கமெண்ட் செக்ஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பெண் சிங்கத்துக்கிட்ட எப்பவுமே நீ மோதாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீ தனியால் இல்ல, உன்னோட சிங்கக்குட்டிகளும் உன் கூட தான் இருக்கு, தைரியமா இரு, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தியோட போஸ்ட்ல கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆர்த்தி இன்னைக்கு காலையில ரொம்ப கோவமா தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்னோட சுயமரியாதைக்கோ என்னோட குழந்தைகளுக்கோ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நான் வந்து சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு, என்னோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வந்து இந்த உலகத்துக்கு நான் உண்மையை ப்ரூவ் பண்ணுவேன், உண்மைதான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயம் ரவிக்கு எதிராக இந்த போஸ்ட் போட்டிருக்காங்க. அண்ட் இது கீழே வந்து குஷ்புவும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ குஷ்புவும் ஜெயம் ரவிக்கு அகைன்ஸ்டா தான் இருக்காங்க. அண்ட் ஆர்த்தியோட ஃபேமிலி வேற. அண்ட் அதே மாதிரி ஜெயம் ரவி சொன்ன அந்த 3 லெட்டர் நடிகையும் குஷ்புவா தான் இருக்கணும். யாரு நீ யார்? பர்சனல் லெவல்ல டச் பண்ணது. என்னோட நல்லா நடிப்பியா? நடிச்சுக்கோ. ஐயோ! கால்ல நானே உழுவுறேன். அவார்டு வாங்குறியா? வாங்கிக்கோ. பர்சனல் லைஃப்ல மனுஷன் இவன் தப்பான மனுஷன் யாராவது பேசின நீ இன்னொரு தடவை இல்ல அடி